நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 59. தன் மஞ்சத்தில் காசனை துயிலவிட்டு அரை மூலையில் கால்களை நீட்டி அமர்ந்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் தேவயானி. அவன் பெருமூச்சுகள் விட்டபடி உடல் இறுகியும் அறியாது மெல்ல தளர்ந்தும் மீண்டும் இறுகியும் புரண்டுபடுத்தும் கை கால்களை நிலை மாற்றியும் துயிலிடம் மன்றாடி கொண்டிருந்தான். இமைக்குள் விழிகள் ஓடிக்கொண்டிருந்தன. பின்னர் மூச்சு சீரடைய தொடங்கியது. அவன் துயில் கொள்வது வரை அசையாது அமர்ந்திருந்தாலும் அவளுக்குள் உள்ளம் நிலையழிந்து கொண்டிருந்தது. அவனுடைய சீர் மூச்சு வர தொடங்கியதும் அவள் முகமும் மெல்ல எளிதாகியது. பின்பு அவளும் துயின்றாள். பின்னிரவில் விழித்து கொண்ட போது அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள். சாளரங்கள் திறந்து கிடந்தமையால் அறைக்குள் குளிர்காற்று சுழன்று கொண்டிருந்தது. மரம் இருக்கிறதா என்று அருகிலிருந்த மூங்கில் பெட்டியை திறந்து பார்த்தாள். வழக்கமாக அவள் போர்த்தி கொள்வதில்லை. எந்த குளிரும் அவளை நடுங்க வைப்பதில்லை. அவள் குளிரை உணர்ந்தது முழுக்க கனவுகளில்தான். மரவுரி போர்வை எதுவும் அறைக்குள் இருக்கவில்லை. எழுந்து வெளியே சென்று திண்ணையில் நின்று எவரை ஏனும் அழைக்கலாமா என்று பார்த்தாள். எவரும் கண்ணில் படவில்லை. அப்பால் அவன் குடில் அவன் சாம்பலாக மூங்கில் சட்டங்களுடன் எரிந்தணைந்த சிதை போல் கிடந்தது. தீ அணைந்த நிறைவில் களைப்புடன் அனைவரும் துயில் கொள்ள சென்றிருந்தனர். குளிர்ந்த இரவு காற்றில் கரி பிசிறுகள் பறந்து இறங்கி கொண்டிருந்தன. முற்றத்தில் மெல்லிய ஓசை கேட்டு வேங்கைகள் என எண்ணி மறுகணம் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மரக்கிளையிலிருந்து சிற்றுயிர் ஒன்று இறங்கி அப்பால் சென்றது. திரும்புவதற்கு முன் அந்த ஒரு கணத்திலும் 3 வேங்கைகளும் முழுமையாகவே அங்கு இருப்பு கொண்டிருந்தன என்று உணர்ந்தாள். தலையை திருப்பி பின்பக்கம் அவை அவளை நோக்கி எப்படி படுத்திருக்கின்றன என்று கற்பனை செய்தாள். ஆனால் ஒலி கேட்டபோது அவை உண்மையென இருந்தன. இப்போது கற்பனை என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. அவற்றின் மெல்லிய மயிர் மணத்தை, வாயில் எழும் ஊன் வீச்சத்தை, பளிங்குருளை கண்களை, பஞ்சு கால்களை, உடல் கோடுகளை ஒவ்வொன்றாக நினைவிலிருந்தே மீட்டு அங்கிருந்த வெற்றிடத்தில் பொருத்தி அவற்றை வரைந்து மீட்டெடுக்க முயன்றாள். அவை முழுமையாக நினைவில் மீளவில்லை. அவ்வோவியத்தின் உருமல் புகை போன்று காற்றில் கரைந்து கொண்டிருந்தது. இறங்கி சென்று காட்டில் கிடக்கும் அவற்றின் சடலத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஒரு கணத்தில் பெரும் துயரொன்று வந்து நெஞ்சை மோத குளிர்ந்த எடையென அடைத்து நிறைத்தது. கால்கள் அவ்விடை தாழாதது போல மூங்கிலை பற்றி கொண்டு நின்றாள். எக்கணமும் வெடித்து கிளம்பி சிறு வழியினூடாக ஓடி காலைப்பனி ஈரமென படர்ந்த மென்மயிர் உடலுடன் இறந்து உறைந்து கிடக்கும் அவற்றை அணுகி அவற்றின் அசைவிழுந்த சிறு காதுகளின் நடுவே கழுத்தை, வெண்ணிற பனிமயிர் படர்ந்த அடிவயிற்றை தடவி கொடுக்க கூடும் அவள். அவை தங்கள் 50 கால்களை மெல்ல அழுத்தி கொஞ்சக்கூடும். அங்கு சென்று அவற்றை பார்த்தால் கதறி அழுதபடி அவற்றின் மேல் விழுந்து விடுவோம் என்று தோன்றியது. மெல்ல தூணை பற்றியபடி திண்ணையில் அமர்ந்தாள். இருட்டுக்குள் சுள்ளிகள் ஒடிவது போன்ற ஒலி கேட்டது. ஏதோ சிற்றுயிர் என எண்ணி அவள் தலை திருப்பாமல் இருந்தாள். பின்னர் மூச்சொலி கேட்டது. தலையை உலுக்கி காதுகளை ஒலிக்கச் செய்தது வேங்கை ஒன்று. அவள் விழி தூக்கி பார்த்தபோது குருநிலையின் நுழைவாயிலில் நின்றிருந்த சாலமரத்தின் அடியில் பெரும் புலி ஒன்றை கண்டாள். அவளது உடன் பிறந்த 3 வேங்கைகளில் ஒன்றல்ல அது என்று முதல் கணத்திலேயே தெரிந்தது. நெஞ்சை பற்றியபடி மூச்சிறுக எழுந்து அது விழிமயக்கா என இருளை கூர்ந்து பார்த்தாள். மிக அருகிலென அதை கண்டாள். அக்கணமே அது ஏதென அறிந்தாள். 3 குட்டிகளை அங்கு விட்டு சென்ற அன்னை புலி அங்கிருந்து சென்ற அதே முகத்துடன் மீண்டு வந்திருக்கிறது. அதன் முகவாயின் நீள் மயிரை கூட காண முடிந்தது. அவளை தன் மணிக்கண்களால் கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தது. அவள் முற்றத்திற்கு சென்றதும் தலையை தாழ்த்தி 2 காதுகளை சேர்த்தது. முற்றத்தின் நடுவில் நின்றபடி அவள் அதை நோக்கி கொண்டிருந்தாள். கதறி அழுதபடி ஓடி அதன் காலடியில் சென்று விழ வேண்டும் என்று தோன்றியது. அதன் பொருட்டு அவள் உள்ளம் அசைந்த போது கூட உடல் அங்கேயே நின்றது. பின்னர் அஞ்சிய சிறுமியைப் போல வீறிட்டபடி திரும்பி குடிலுக்குள் ஓடி அவன் அருகே மஞ்சத்தில் சென்று படுத்து கொண்டாள். திடுக்கிட்டு எழுந்து யார் என்ற பின் நீயா என்ன என்று கேட்டான் கசன். வெளியே அந்த வேங்கை என்றாள். என்ன என்று அவன் புரியாமல் மீண்டும் கேட்டான். அன்னை புலி முன்பு எனக்கு அமுதளித்தது என அவள் அஞ்சிய சிறுமியின் குரலில் சொன்னாள். அவன் கையொன்று எழுந்து எங்கே என்றான்.
அவள் வெளியே வந்து நின்றிருக்கிறது என அவனை இறுக பற்றி கொண்டாள். அவன் அவள் இடையை வளைத்து தன் உடலுடன் சேர்த்து கொண்டு, அது உன் உளமயக்கு என்றான். இல்லை இல்லை என்று அவள் சொன்னாள். அவள் கன்னங்களிலும் கழுத்திலும் தோள்களிலும் மென்மையாக முத்தமிட்டபடி, உன் உளமயக்கு, ஐயமே இல்லை, புலிகள் அத்தனை அகவை உயிர் வாழ்வதில்லை என்றான். அவள் அவன் தோளில் தன் முகத்தை அழுத்தியபடி விம்மி அழத் தொடங்கினாள். அவன் அவளை தன் உடலுடன் இறுகச் சேர்த்தபடி உள எழுச்சியுடன் முத்தமிட்டான். என்னை விட்டு சென்று விடாதீர்கள், என்னுடன் இருங்கள், என்னை விட்டு சென்று விடாதீர்கள் என்று அவள் தாழ்ந்த குரலில் தலையை அசைத்தபடி சொல்லிக் கொண்டிருந்தாள். அது அவள் குரலாகவே அவளுக்கு தோன்றவில்லை. இருளில் எவரோ கைவிட்டு சென்ற குழந்தை ஒன்றின் மன்றாட்டு போலவே ஒலித்தது. அங்கு அவனுடன் மஞ்சத்தில் இருப்பது தன் உடலா என்று அவள் வியந்தாள். ஆடையை விலக்கி அவன் அள்ளி தன் உடலுடன் பொருத்தி கொண்டதும் அவள் அல்ல. அவ்வறைக்குள் இருளில் எழுந்து வேங்கையென ஒளிரும் விழிகளுடன் அக்கூடலை அவளே நோக்கி கொண்டிருந்தாள். காலை ஒளி இமைமேல் பட்டு குருதி நிறத்தில் உள்ளே விடிவதற்கு முன்பு வரை அவள் ஒரு வேங்கையுடன் மெய் தழுவி சேக்கையில் படுத்திருந்தாள். அதன் உயிர் நீர் அவள் உடல் எங்கும் பிசுக்கென படர்ந்து உலர்ந்து ஆடையென ஒட்டி தோலை இருக்க தொடங்கி இருந்தது. அவள் மூச்சு முழுக்க அதன் உப்பு குருதி மனமே நிறைந்திருந்தது. கைகள் அதன் மென்மயிர் தோளையும் விலாவையும் கழுத்தையும் வருடி கொண்டிருந்தன. விழித்திழ வேண்டுமென்ற எண்ணம் எழுந்ததும் பிறகு என்று அதை தவிர்த்து புரண்டு வேங்கையை மீண்டும் உடல் சேர்த்து அணைத்து கொண்டது. அதன் வாயிலிருந்து பச்சை குருதி மனம் எழுந்தது. அவள் முகத்தை தன் உண்மையான நாக்கால் மெல்ல நக்கியபடி அது உருமியது. வெம்மை கொண்ட காற்று அவள் கன்னத்திலும் தோளிலும் படிந்தது. எவ்வளவு வெம்மை கொண்டிருக்கிறாய் என்று அது கூறியது. மானுட குரலாக அல்ல, வேங்கையின் இரும்பு குரல் அது. அனல் கொண்டவள் போல் இருக்கிறாய். உன்னை தொடும்போதெல்லாம் ஏன் இப்படி கொதிக்கிறாய் என்னும் எண்ணமே எழுகிறது. எப்போதேனும் நீ குளிரக்கூடுமா என்ன? அவள், ஏன், இந்த வெம்மை உங்களுக்கு ஒவ்வாததா என்றாள். ஒவ்வாது என்றல்ல, விந்தையாக இருக்கிறது. அவள், என் உடல் கூறு அப்படி. நான் பிறந்த போதே இந்த வெம்மையுடன் தான் இருந்தேன் என்றாள். பொசுக்கி விடுவாய் போலும் என நகைத்த பின் விழி மாறி ஒரு சிதையில் எறிவதாகவே தோன்றியது என்றான். அவள் அவனை உடலால் கவ்வி இறுக்கி கொண்டாள். என்னுடன் இருங்கள் என்றாள். உன்னுடன் தான் இருக்கிறேன் என்றான் கசன். அவள் மெல்ல துயிலில் மீண்டும் ஆழ்ந்து பின் மீண்ட போது கண்களுக்குள் செவ்வொளி பரவியது. விழித்து அறைக்குள் நிறைந்த புலரி ஒளியை கண்டு சில கணங்கள் கழித்து இடமுணர்ந்து நினைவு கொண்டு நெஞ்சு அதிர கை நீட்டி ஒழிந்த மஞ்சத்தை உணர்ந்தாள். அவன் எழுந்து சென்ற மெல்லிய குழி நார்ச்சேக்கையில் இருந்தது. கைகளால் அதை வருடி கொண்டிருந்தாள். உவகையா துயரா என்றறியாது வெறுமை கொண்டிருந்தது உள்ளம். விழிநீர் பெருகி கண்ணங்களில் வழிந்து சொட்டி கொண்டிருந்தது. கசன் வேங்கையாகவே மாறிவிட்டிருந்தான் என்பதை அவளால் வெறும் விழிகளாலேயே பார்க்க முடிந்தது. காற்றில் வெண்பனிக்குவை செல்வது போல அவன் ஒழுகி நடந்தான். தலை நிமிர்ந்து தொலைவை நோக்கியபடி அசைவிலாது அமர்ந்திருந்தான். இருளில் அவன் விழிகள் ஒளிவிடுவதை கூட அந்தியில் அவள் கண்டாள். முதல் நாள் இரவில் அவளுடன் இருந்த பின்னர் அவன் அவளை பார்ப்பதே மாறிவிட்டது. மறுநாள் காலையில் எழுந்ததும் அவள் தன் உடல் குறித்த தன்னுணர்வையே முதலில் அடைந்தாள். நெய்யில் எரி ஏறும் ஒலியுடன் நெஞ்சு பதைப்பு கொண்டது. கைகளால் மார்பை அழுத்தி கொண்டு சில கணங்கள் கண் மூடி படுத்திருந்தாள். பின்னர் எழுந்து ஆடை திருத்தி வெளியே நடக்கும்போது தன் உடலை தவிர எதையுமே எண்ண முடியவில்லை அவளால். உடல் மிதமின்றி மென்மை கொண்டு விட்டது போல் தோன்றியது. ஆடைகளும் அணிகளும் அயல் தொடுகை என விதிர்க்கச் செய்தன. இடத்தோள் மெல்ல துடித்து கொண்டது. கால்களில் சிறு கற்களும் உறுத்தின. தோள்களை குறுக்கி உடலை ஒடுக்கியபடி சிற்றடி எடுத்து வைத்து நீரோடை நோக்கி சென்றாள். வழியில் எதிர்பட்ட விழிகள் அனைத்தையும் தவிர்த்தாலும் அனைத்து நோக்குகளையும் அவள் உடல் உணர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஓடைக்கரையின் தனிமையில் மீண்டும் தன்னிலை பெற்று பெருமூச்சுடன் சுற்றும் நோக்கினாள். ஒளிபரவிய இலை தகடுகளும் நீரின் நிழலாட்டமும் மலைச்சுடர்வும் நீலவானின் வெண்முகில் சிதறல்களும் அனைத்தும் புத்தம் புதியவையாக தோன்றின. தன் உடல் தோலுரித்து பிறந்தெழுந்த கூட்டுப்புழு என, புதியது என. நீரில் இறங்கி கழுத்து வரை மூழ்கிய போது உடலில் இருந்து வெம்மை ஒழியத் தொடங்கியது. அவள் நீராடுகையில் எப்போதுமே நீர் வெம்மை கொண்டு குமிழி எழுவது வழக்கம்.
அதை தன் உடலுக்கும் நீருக்குமான உரையாடலாகவே அவள் உணர்வாள். குமிழிகள் அடங்கிய பின்னர்தான் அவளுக்குள் குளிர் பரவத் தொடங்கும். குளிர் சென்று எலும்புகளை தொட்ட பின்னர் மெல்லிய நடுக்கம் ஒன்று எழும். அதற்கு ஒரு நாழிகைக்கு மேல் ஆகும். அன்று நீரின் முதற் தொடுகையே அவளை சிலிர்க்கச் செய்தது. நீரில் மூழ்கியதுமே உடல் நடுங்கத் தொடங்கியது. கண்களை மூடி தன் உடலையே உணர்ந்தபடி குழல் நீண்டு ஒழுக்கில் அலைப்பாய உடல் மூழ்கி கிடந்தாள். அதே உடல்தான் அவ்வுடலையே அவள் அகம் தானென உணரவும் செய்தது. ஆயினும் அது பிரிதொன்றென ஆகிவிட்டிருந்தது. எப்போதுமே அவள் தன் உடலில் முலைகளையும் இடையையும் இயல்பாக உணர்ந்ததில்லை. தான் என்று உணரும் போதும் அவை பிரிதொன்றை கறந்துள்ளன என்ற உள்ளுணர்வு இருந்தது. அவற்றின் அசைவு அவள் அசைவுகளுக்கு அப்பால் வேறொன்றென நிகழ்ந்தது. அவற்றை தொடுகையில் அயலுணர்வு இருந்தது. அன்று அவை முற்றிலும் அகன்றுவிட்டன என்று தோன்றியது. அவளுடன் அவை ஓசையில்லாத ஒற்றர்கள் போல உடனிருந்தன. அவற்றை தொடவே அவள் கை எழவில்லை. நீராடி எழுந்து ஈர ஆடையுடன் குடில் நோக்கி செல்லும் போது எதிரே வந்த பெண்கள் ஓரிரு சொற்களில் முகமனும் வாழ்த்தும் உரைத்தனர். அவள் எவரையும் எதிர்வழி நோக்காமல் கடந்து சென்றாள். வழக்கமான குரல்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியும் என நன்றாக புலப்பட்டது. அது வெறும் உளமயக்கு அல்ல என்று அவளாக முடிவுறச் சொன்னது. அது அறிவால் உளத்தால் அறிந்து கொள்வது அல்ல, உடலே உணர்வது. உடல் என்பது தனித்தனியாக உள்ளத்தால் பகுக்கப்படுவது. தசையாலான ஒற்றை பெருக்கு. கூட்டு நடனங்களில், போர் விளையாட்டுகளில் அதை அவள் கண்டிருக்கிறாள். அவளுக்கு எங்காவது இருட்டுக்குள் சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. ஆடை மாற்றிக்கொண்டு அவள் திண்ணைக்கு வந்தபோது வேங்கைகளின் காது துடி ஓசை கேட்டு மெய் விதிர்ப்பு கொண்டு திரும்பி பார்த்தாள். அவை குருநிலையின் மாணவர்களால் இழுத்துச் செல்லப்பட்டு காட்டுக்குள் புதைக்கப்பட்டன என அவள் அறிந்தாள். சென்று அவற்றின் உடலை பார்த்திருக்கலாம். அவை அவள் உள்ளத்திலிருந்து முற்றாக விலகிவிட்டிருக்கும். குழலை முதுகில் பரப்பி காற்றில் காயவிட்டபடி திண்ணையில் அமர்ந்து கொண்டாள். காய்ச்சல் கண்டது போல உடல் எங்கும் சோர்வும், கண்களில் வெம்மையும், வாயில் மெல்லிய கசப்பும் இருந்தது. அந்த களைப்பு இனிதாகவும் இருந்தது. சுருண்டு படுத்துவிட வேண்டும். உலகை முழுமையாக அப்பால் தள்ளிவிட வேண்டும். கிருதர் அவளை கடந்து சென்றபோது, அமைவுக்கு வரவில்லையா என்றார். காய்ச்சல் போல தெரிகிறது என அவள் தலை குனிந்து சொன்னாள். ஓய்வு கொள்ளுங்கள் என்றபடி அவர் தாண்டி சென்றார். அப்படி ஒதுங்கியிருந்து பேசு பொருளாவதை விட சொல்லமைவுக்கு சென்று அனைவருடனும் அமரலாம். தத்துவத்தில் ஈடுபடுவது மிக எளிது. அதன் முதல் சொற்கண்ணியை ஒரு கேள்வியாக ஆக்கி கொண்டால் போதும். இன்று தந்தை பருப்பொருளுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும் விளைவு உண்டா என்று உசாவ போகிறார். இல்லை, இங்கே எதற்கும் தன்னை மாற்றிக்கொள்ளும் விளைவு இல்லை. ஊர வழியில் கசனின் அசைவு தெரிந்ததுமே அவள் உள்ளமும் உடலும் துடிப்பு கொண்டன. எழப்போகும் அசைவெழ அதை அடக்கி கொண்டாள். கசன் அவள் முற்றத்தருகே வந்து, நான் ஊன் வேட்டைக்கு செல்லவிருக்கிறேன், நல்ல மான் கொண்டு வரும்படி ஆசிரியர் சொன்னார் என்றான். அக்குரல் மேலும் ஆழமும் கார்வையும் கொண்டிருக்கிறதென்று தோன்றியது. வழக்கம் போல விழி தூக்கி அவன் விழி தொட்டு நேர்ச்சொல் பேச அவளால் இயலவில்லை. உடல் தளர்ந்து தொண்டை அடைத்து கொண்டது. கைகளால் மூங்கில் தூணை சுரண்டியபடி என்றாள். ஆசிரியரின் இரவு வகுப்பிற்கு வந்து விடுவேன் என்று அவன் சொன்னான். என்றாள். பேசினால் குரல் தழுதழுக்கும் என தோன்றியது. அவன் திரும்ப போகிறான் என கீழே விழுந்த நிழல் அசைவை கொண்டு அறிந்து அவள் அறியாமல் விழி தூக்கி அவன் விழிகளை சந்தித்தாள். பதறி விழி தாழ்த்தி கொள்ள அவன், உன் தந்தையிடம் நானே பேசுகிறேன் என்ற பின் திரும்பி சென்றான். அவன் செல்வதை நோக்கி அவள் எண்ணங்களற்று நின்றாள். பின்புதான் அவன் நடை மாறிவிட்டிருப்பதை உணர்ந்தாள். வேங்கை என்னும் சொல் நெஞ்சில் எழுந்ததும் படபடப்பு தொடங்கியது. அவனையே நெடுந்தொலைவுக்கு விழி செலுத்தி நோக்கி கொண்டிருந்தாள். அவன் மறைந்ததும் நீள் மூச்சுடன் மீண்டாள். ஏன் நான் தளர்வு கொள்கிறேன்? அவன் ஏன் நிமிர்வு கொள்கிறான்? அவனை தான் என எழவும் என்னை நான் என குழையவும் செய்த ஒற்றை நிகழ்வின் உட்பொருள்தான் என்ன? மீண்டும் ஒரு திடுக்கிடலுடன் அவள் காலையில் கண்ட கனவை நினைவு கூர்ந்தாள். வேங்கை என்று ஆகிவிட்டிருக்கிறானா? வேங்கையின் உள்ளே புகுந்து மீண்டவன் எதை கொண்டு வந்தான்? அதற்கு முன் ஓநாய்களிடமிருந்து பெற்றதை இழந்து விட்டானா? என்னென்ன எண்ணங்கள் என அவள் தன்னை விடுவித்து கொண்டாள். எழுந்தபோது கையூன்றியதை எண்ணி,
அந்த அசைவை பல மனைவிகளிடம் இருப்பதைக் கண்டதை நினைவு கூர்ந்து புன்னகை செய்தாள். அன்று காலை உணவுக்கு பின் அவள் தன் குடிலுக்குள் படுத்து துயில் கொண்டாள். உச்சி பொழுதுக்கு பின்னர் தான் விழித்தெழுந்தாள். அப்போது அவள் அருகே வேங்கை ஒன்று அமர்ந்திருந்தது. ஓசையின்றி அமர்ந்திருக்க வேங்கை போல் திறம் கொண்ட பிற உயிர் இல்லை. அசைவில்லாது முழு நாளும் அமர்ந்திருக்க அதனால் இயலும். அது காத்திருக்கிறதே என எளிதாக சொல்லலாம். அது கால முடிவிலியின் முன் ஒரு நாற்களக்காயை நீக்கி வைத்துவிட்டு எதிர்நகர்வை காத்து அமர்ந்திருக்கிறது. முடிவெளி காலத்தின் மறுமுனையை தன்னுள்ளும் கொண்டிருக்கிறது. பெரிய வேங்கை. அதன் கண்ணமயிர் நன்றாக நீண்டு முகம் கிடை நீள்வட்டமாக மாறிவிட்டிருந்தது. ஆனால் நெளிவென கோடுகள் கொண்டது. கழுத்தின் மென்மயிர் பரப்பு காற்று சுழன்ற மணல் அலைகள் போல. அவள் அதன் தலையை தொட்டாள். மெல்ல தலை தாழ்த்தி அவள் மடியில் தலை வைத்தது. வேங்கை தலைக்கு இத்தனை எடையா? அதன் கண்களை கூர்ந்து நோக்கினாள். நீள் வடிவ உள்விழி, புலியின் விழி என அல்குள் என்னும் காவிய வரி நினைவுக்கு வந்தது. புன்னகையுடன் அதன் காதை பற்றி இழுத்தாள். வேட்கையை விழிகளாக கொண்டது. இந்திரனுக்கு உடல் எங்கும், உனக்கு விழிக்குள். இந்திரன் விழியாக்கினான், நீ மீண்டும் அல்குழாக்கி கொள்கிறாய். அதன் கண்கள் சொக்கிச் சரிந்தன, முலையுண்டு நிறைந்த மதலை என. அவள் அதை வருடிக்கொண்டே இருக்க அதன் குரட்டையொலி எழத் தொடங்கியது. விழித்தெழுந்த போது அவள் உள்ளம் உவகையால் நிறைந்திருந்தது. காலையில் எழுந்தவளாக, வாயில்கள் திறக்கப்பட்டவளாக உணர்ந்தவள் வென்றவளாக, முடிவில்லாத ஆழம் கொண்டவளாக உணர்ந்தாள். மெல்லிய பாடலொன்றை வாய்க்குள் முனகியபடி அடுமனைக்குள் சென்றாள். அடுமனை பெண், உணவருந்துகிறீர்களா தேவி என்றாள். பசிக்கிறது என்றாள். சோறு ஆறிப்போய்விட்டது, சற்று பொறுங்கள், சூடு செய்து தருகிறேன் என்றாள். இல்லை, கொடு என வாங்கி கொண்டாள். வாழ்வில் எப்போதுமே அத்தனை சுவைமிக்க உணவை உண்டதில்லை என்று தோன்றியது. மேலும் கேட்டு வாங்கி உண்டாள். கொல்லைப்பக்கம் சென்று அங்கிருந்த மரத்தொட்டி நீரை சுரைக்குடுவையால் அள்ளி வாழை மரத்தடியில் கை கழுவிய போது வாழை தூண்களுக்கு அப்பால் தெரிந்த காட்டை பார்த்தாள். பச்சை கடல் அலை ஒன்று எழுந்து வந்து எல்லை கொண்டது போல துள்ளி குதித்து பாடியபடி காட்டை நோக்கி ஓட வேண்டும் என தோன்றியது. அதன் பின்னரே அவள் அங்கே பாறை மேல் கசன் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அவன் ஒரு பாறை என்றே தோன்றினான். அவன்தானா என்று பார்த்து கொண்டிருந்தாள். அருகே வந்த அடுமனை பெண், அவர்தான், இந்த காட்டு ஆடு அவர் கொண்டு வந்த ஊன். அதன் பின் அந்த பாறையில் சென்று அமர்ந்திருக்கிறார் என்றாள். எப்போது என்றாள் தேவயானி. உச்சி பொழுதிலிருந்தே என்றாள். அங்கே சென்று அவனை பார்த்தால் என்ன என்று எண்ணினாள். ஆனால் அவன் அமர்ந்திருக்கும் அத்தனிமையை கலைக்க முடியாதென்று தோன்றியது. அடுமனை பெண், அவருக்காக வேங்கைகள் அங்கேதான் வழக்கமாக காத்திருக்கும் என்றாள். அவள் நெஞ்சு அதிர திரும்பி பார்த்தாள். உச்சி போதிலேயே அங்கே சென்றுவிடும், அவர் வரும் வரை அங்கே காத்திருக்கும் என்றாள் அடுமனை பெண். அவள் சற்று நேரம் நின்று அவனை நோக்கி கொண்டிருந்தாள். தனிமை நிறைந்த நெஞ்சோடு தன் குடிலறைக்கு திரும்பினாள். எழுந்த எண்ணங்களை விலக்கிய பின் சுவடியை எடுத்துக்கொண்டு தந்தையை பார்க்க சென்றாள். அவர் காவியங்களை கற்கும் உளநிலையில் இருந்தார். ஆகவே அவள் கொண்டு சென்ற கவிதை நூல் அவரை உவகை கொள்ளச் செய்தது. சின்னஞ்சிறு வண்ணத்து பூச்சி, அதன் செம்மஞ்சள் வரிகளால் அது ஒரு பறக்கும் வேங்கை. இனிய தேன் உண்பது, எடையற்ற அசைவுகளுடன் காற்றலைகளில் ஓசையின்றி பரவுவது. அது எந்த வேங்கையின் கனவு? அல்லது அவ்வேங்கைதான் அதன் கனவா? அவள் அவரையே நோக்கி கொண்டிருந்தாள். சின்னஞ்சிறு கருவண்டு, தேன் உண்ணும் துதிக்கை, கரிய பளபளப்பு கொண்ட உடல். அது பாடுவது கருமத வேழம் தன்னுள் இசைக்கும் யாழைத்தானா? மின்மலரசைய அமர்ந்தெழுவதுதான் பேருரு கொண்டு காட்டு மரங்களை வேருடன் சாய்க்கிறதா? அஸ்வாலாயனரின் பிரமோத மஞ்சரி. அவர் உசாவிய அத்தனை தத்துவங்களையும் சமன் செய்து கொள்ள துலாவின் மறுதட்டில் அவர் வைத்த கனவு. அக்கனவின் தட்டு கீழிறங்கி தரை தட்டியது. மறுதட்டை நிகர் செய்ய தவித்து இந்த தட்டின் கனவிலேயே ஒரு துண்டு வெட்டி அதில் வைத்தார். அவள் எண்ணிக்கொண்டிருந்ததையே சுக்கிரர் சொன்னார். அல்லது அவர் சொல்வதையே அவள் உடன் எண்ணங்களாக ஆக்கி தொடர்ந்து கொண்டிருந்தாள். அந்தி பூசணைக்காக சத்வரும் கிருதரும் வந்தபோது அவள் வணங்கி விடை பெற்று கொண்டாள். திரும்பி தன் குடில் நோக்கி நடக்கையில்
அவன் அங்கே பாறை மேல்தான் அப்போதும் அமர்ந்திருக்கிறானா என்று சென்று பார்க்க வேண்டுமென எண்ணினாள். தயங்கி முற்றத்தில் நின்றபடி எண்ணிய பின் அந்தி இருளுக்குள் நடந்து குடில்களை கடந்து சென்றாள். குடில்களுக்குள் ஏற்றப்பட்ட நெய் விளக்குகளின் ஒளி செந்நிற நடைப்பாவாடைகள் போல விழுந்து கிடந்தது. ஒவ்வொன்றையும் கடக்கையில் அவள் எரிந்து எரிந்து அணைந்து கொண்டிருந்தாள். இருளுக்குள் சென்று நின்று தொலைவில் தெரிந்த அவன் நிழல் வடிவை நோக்கினாள். அவனை அழைக்க வேண்டும் என்னும் உந்துதல் எழுந்தது. அழைக்க எண்ணி கையை தூக்கிய போது அதை தானே உணர்ந்தது போல் அவன் மெல்லிய அசைவு கொண்டு திரும்ப அவன் விழிகள் எரித்துளிகள் என மின்னி அணைவதை அவள் கண்டாள். மறுநாள் அவள் இருக்காலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு வரும் வழியில் எதிரே அவன் வந்தான். அப்பால் எரிந்த விளக்கொன்றின் மெல்லிய ஒளியில் அவள் நிழல் இடப்பக்கமாக விழுந்து இலைகள் மேல் எழுந்து துணையொன்று வருவது போல் தோன்றச் செய்தது. அந்நிழலுடன் அவள் மெல்லிய குரலில் உரையாடி கொண்டிருந்தாள். ஆம், அவ்வாறுதான் என்றாள். எப்போதும் அவ்வாறுதான் போலும். அதற்கு மாற்றில்லை, பிரிதொரு வழி இல்லை. எனில் அவ்வாறே ஆவதில் என்ன பிழை? பெருநெறியைப் போல் பழுதற்றது ஏதுண்டு? என்றும் காலடிகள் விழுந்து கொண்டே இருப்பதல்லவா அது? அவனை பிரிதொரு நிழல் என கண்டாள். நீண்டு வந்து அவள் நிழலருகே நின்று அதை நோக்கிய பின் திரும்பி அவனை பார்த்தாள். சொல்லொன்றும் எடுக்காமல் புன்னகை செய்தாள். இன்று புலரியிலேயே காட்டுக்குள் சென்றேன். நேற்று ஆடு கொண்டு வந்தேன். இன்று இளம் காட்டு மாடு கொண்டு வரச் சொன்னார் ஆசிரியர். அவள் அதற்கும் புன்னகை புரிந்தாள். விலங்குகளை பிடிப்பது இத்தனை எளிதென்று இதற்கு முன் அறிந்ததில்லை என்றான் கசன். அவை நம்மை காட்டின் பிற அசைவுகளிலிருந்து வேறுபடும் தனி அசைவுகளை கொண்டே அறிகின்றன. காட்டின் அசைவுகளுடனும் அசைவின்மையுடனும் நம் உடல் அசைவுகளும் அமைதியும் முற்றிலும் இசையும் என்றால் விலங்குகளால் நம்மை கண்டடைய முடியாது. அவள் தலை குனிந்து அது வேங்கைகளின் வழி என்றாள். அவன் நகைத்து ஆம் என்று சொல்லி அவள் கன்னத்தை தொட்டு மாலை பார்ப்போம் என்று கடந்து சென்றான். அவள் அவன் தொடுகையை ஒரு மெல்லிய இறகு போல ஏந்தி நடந்தாள். கன்னத்தை தொட விரும்பி அது அத்தூவலை கலைத்துவிடும் என அஞ்சி முகத்தை அசைத்தாலும் அது பறந்துவிடும் என்பது போல நடந்தாள். எதிரே வந்த முதிய தாதி வாய் திறந்து சிரித்து கடந்து சென்றாள். பிரிதுருத்தியும் அவ்வாறே சிரித்த போதுதான் அது தன் முகம் மலர்ந்திருப்பதால் தான் என்று உணர்ந்தாள். அவ்வெண்ணம் மேலும் மலரச் செய்தது அவளை. சிரித்தபடி செல்லும் வழியிலேயே ஒத்து குலைந்து தாழ்ந்து ஆடி நின்றிருந்த வேங்கையின் கிளையை துள்ளி எம்பி கையால் தட்டினாள். உதிர்ந்த மலர்களை கையால் பற்ற முயன்று சிதறடித்து சிரித்தபடி குடிலை நோக்கி சென்றாள். ஏதோ எண்ணம் தோன்றி திரும்பி நோக்கிய போது மஞ்சள் மலர்கள் உதிர்ந்த மரத்தின் அடி வேங்கை என உடல் குவித்து எழுந்து சிலிர்த்தது. மாமலர் 59வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.